என் இனிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாரும் தோல்விக்காக பிறக்கவில்லை. ஒவ்வொருவரும் வெற்றிக்காகவே பிறந்தவர்கள். ஆனால் வெற்றி என்ற அந்த மலையின் உச்சிக்கு செல்ல ஒரு எளிய விஷயம் தேவை. கவனம். ஆம், கவனம். அந்த மாயமான சக்தி நம் கனவுகளை நிஜமாக மாற்றும் சக்தி. இன்று நான் பேசப்போகும் விஷயம் படிப்பதில் கவனத்தை எப்படி முழுமையாக செலுத்துவது. இது ஒரு வழிகாட்டு முறையாக இல்லை. இது உங்கள் மனதையும் வாழ்வையும் மாற்றக்கூடிய உரையாக இருக்கும். கவனம் என்பது ஏன் அவசியம்? நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு புஸ்தகங்களை வாங்கினாலும், எவ்வளவு ஆசை இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மனதை முழுமையாக கொடுக்க முடியாதா என்றால் வெற்றி ஒரு கனவாகவே மாறும். உங்க மனதை இழுத்து உங்கள் இலக்கிலி குவிக்க கற்றுக்கொள்வதுதான் உண்மையான திறமை. அது இல்லாம இருந்தா பலமுனை கம்பிகள் போல நம்ம வாழ்க்கையும் சிதறி போய்விடும். ஏன் படிக்கிறப்போ கவனம் சேர்க்க முடியல? ஃபோன் கால் வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடுது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வருது. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனசு அலைந்து திரிந்து ஓடும் குரங்கு மாதிரி ஒரே நேரத்துல 10 இடத்துக்கு ஓடுது. கவனத்தை கட்டுப்படுத்தும் உள் சக்தி நீங்க சிந்திக்கணும். இந்த மனதை நாம கட்டுப்படுத்தினா எதுவுமே முடியாதது இல்ல. நீங்க ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த சுத்தமாக முடியலையா? சரி, இத பாருங்க. ஒரு புலிக்கு பசி எடுத்தால் எப்படி அது இறைச்சி தேடி அலையுதோ, அந்த மாதிரி ஒரு பசங்க கண்ணுக்கு பிடிச்ச பொண்ணை திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒற்றை நோக்கத்துடன் படிப்பையும் பாருங்க. நான் இப்ப படிக்கிறேன், வெற்றி என்னுடையது. இந்த மனநிலை மிக ரொம்ப முக்கியம். நான் சொல்ற இந்த 2 மந்திரத்தை தினமும் உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இலக்கு இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் வெறும் அலுப்பு. நான் எதுக்காக படிக்கிறேன்? இதுக்கான பதிலை தினமும் எழுதி வைங்க. உங்க கனவுக்கான படம், உங்க நோக்கத்துக்கான வார்த்தை, இது எல்லாம் உங்கள் மனதை கடைசி வரை தூண்டும் சக்தி. என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்று தினமும் உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. அடுத்து தியானம். இது இன்னும் உனக்கு நல்ல மனநிலை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது உள் அமைதியின் வழியிலான கவனத்தின் கதவுகள். எக்ஸாம்பிள் கேயு, மூச்சைப்பார். அமைதியாக இருக்கிறதா? தினமும் 10 நிமிடம் தியானம் செய்தால் உங்கள் மனதில் நடக்கும் சிதறல்களை கட்டுப்படுத்தலாம். மனம் என்பது ஒருவித பயிற்சியாலேயே வளரக்கூடியது. வெற்றியாளர்களை பார், ஏன் அவர்களால் முடிந்தது? அப்துல் கலாம், சச்சின், அம்பானி இவர்களின் வெற்றி பின்புலத்தில் உள்ள அழுத்தமான கவனமும் தன்னியந்திரமும் தான் அவர்களை வெற்றிக்கு அழைத்தது. நீங்களும் முடிக்கலாம், நம்புங்கள். சுறுசுறுப்பான உடல், விழிப்பான மனது. உடம்பு சோர்ந்தா மனமும் சோரும். தினசரி நடைப்பயிற்சி, சத்தான உணவு, போதுமான தூக்கம், 7-8 மணி நேரம், இதெல்லாம் உங்க மூளை செயல்பாட்டை கூர்மையாக்கும். கனவை தினமும் நினைவுபடுத்திக்கோ. நீங்க 1 மணி நேரம் மனசாட்சியோட படிக்கிறீங்கன்னா அது 5 மணி நேரம் மதிப்புள்ள படிப்பு ஆகும். உங்களுக்குள் எங்கேனும் இருக்குது அந்த சக்தி. நீங்களும் படிக்க முடியும். கவனத்துடன் படிக்க முடியும். வெற்றி பெற முடியும். நம்பிக்கை, மன உறுதி, சீரான பழக்கம், வாழ்நாள் வெற்றி. நீங்க இப்ப என்ன தோல்விக்குள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க நாளைய வெற்றிக்குரிய மனிதர். அந்த வெற்றிக்கு செல்லும் ஒரே ரோடு கவனம். எனது பிரியமான நண்பர்களே, உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ உங்கள் வாழ்க்கையும் அங்கே செல்கிறது. இனிமேல் உங்கள் கவனம் கனவுகளின் பக்கம் போனால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையில் பயணிக்கலாம். உங்களுக்குள்ள அந்த சக்தியை இப்போதே எழுப்புங்கள். படிக்க ஆரம்பிங்க. கனவை சாத்தியமாக்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையதே. நன்றி, வாழ்த்துக்கள்.